நமஸ்காரம். சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. நம்ம இப்போ வந்து கயாவில் இருக்கிறோம். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய அந்த டெம்பிள் வந்து கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதம். நம்ம வந்து இந்த யாத்திரை வந்து ஒரு 5 nights and 6 days ப்ரோக்ராம். இதில் காஷி, அயோத்தியா, நைமிஷாரண்யம், அப்புறமா கயா, இந்த 4 டெஸ்டினேஷன்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ காஷி வந்து எல்லாருக்கும் தெரியும், ஜோதிர்லிங்கம் ப்ளஸ் சக்தி பீட்டம் இருக்கக்கூடிய இடம். வாரணாசியில் சிவன் வந்து ஜோதிர்லிங்கம்லேயும், அம்பாள் விசாலாட்சி சக்தி பீட்டமில் வருவாங்க. அயோத்தியாவும் நைமிஷாரண்யம் திவ்ய தேசத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் திரிவேணி சங்கமம் பார்த்தோம். கயாவில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முக்கியமான க்ஷேத்திரம். ஸோ இது வந்து 5 nights and 6 days ப்ரோக்ராம். Day 1 வந்து சென்னையிலேருந்து லக்னோ வந்தோம். லக்னோலேருந்து ஈவினிங், அதாவது மார்னிங் ரீச் ஆனோம். ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்ம நைமிஷாரண்யமில் சக்கர தீர்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவராஜ பெருமாளுங்கிற திவ்ய தேசம் பார்த்தோம். சக்கர தீர்த்தம் அப்படின்னா சுதர்ஷன சக்கரம் விழுந்த இடம். ஸோ இந்த இவரையும் தேவராஜ பெருமாள் 2 பேரையும் சேவிச்சோன்னா திவ்ய தேசம் கவர் பண்ணின மாதிரி. ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த தரிசனம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் ஷாப்பிங்க்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. Day 2 வந்து நம்ம லக்னோலேருந்து புறப்பட்டு நேராக அயோத்தியா போனோம். அயோத்தியா எல்லாருக்குமே தெரியும், ராமரோட ஜென்மபூமி. ஸோ ராமரோட அந்த புதுசாக இப்போ கட்டியிருக்காங்களே அந்த கோவில் ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 years கண்டிப்பாக தேவை. ஸோ அழகான ஒரு தரிசனம். நம்மளோட வந்தவங்க எல்லாருமே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக தரிசனம் ஆகிடுது. அது பண்ணிவிட்டு சரையூர் ரிவர் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் சேவிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம வந்து அயோத்தியா பேலஸ், அதாவது ராமர் குழந்தை பருவத்தை கடத்தின டைம், அதாவது அவரோட அந்த சைல்ட்ஹுட் டேஸ் ஸ்பெண்ட் பண்ண அந்த அயோத்தியா பேலஸ், அதை சுற்றி அந்த சரையூர் ரிவர் நதிக்கரை ஓரமாக தான் அந்த பேலஸ். பியூட்டிஃபுல் அமேசிங் டெஸ்டினேஷன் அது. ஸோ வரவங்க அதையும் ட்ரை பண்ணுங்கள். அது குப்தேஸ்வர் காட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோம். அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே, அதாவது 3rd day புறப்பட்டு அயோத்தியாலேருந்து நேராக நம்ம வந்து பிரயாகுக்கு போகணும். பிரயாகுக்கு போகிற வழியில் நந்தி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். நந்தி கிராமம் அப்படி என்னென்னா, அதாவது பரதன் ஆஞ்சநேயரை சந்தித்த முதல். ஸோ 2 பேரும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அந்த பிளேஸ். ஏன் பரதன் அங்கே போனார், ஏன் ஆஞ்சநேயர் அங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா, பரதன் வந்து வனவாசத்துக்கு ராமர் அனுப்பின பிறகு பரதன் போய் ராமர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா நீங்கள் தான் வந்து ஆட்சி பண்ணணும், அதுக்கு தகுதியான ஆள் நான் இல்லை அப்படின்னும் பொழுது ராமர் சொல்கிறார், இல்லை அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கறதுனால அந்த வார்த்தைகள் நான் காப்பாற்றணும், அதனால் நீ போய் ஆட்சியை பண்ணு அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறார், உங்களோட வழிகாட்டல் படி தான் நான் பண்ண முடியுன்றது. தன்னோட பாதுகை, அதாவது காலணிகள், ராமரோட காலணி வாங்கிட்டு போகிறார் இல்லையா. ஸோ வாங்கிட்டு போகும்பொழுது அயோத்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் அவர் தவம் பண்ணி தன்னை தயார்படுத்திக்கிறார். ஸோ அது அந்த பிளேஸில் அவர் இருக்கும் பொழுது இந்த நாட்களுக்கு போகுது, நகரத்துலேயே காலம் கடந்து போகும் பொழுது லங்கையில் போர் நடக்குது. ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி மூலிகை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு அடிபட்டிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ இந்த சஞ்சீவினி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆஞ்சநேயர் போய் பறந்து மேலே வரும்பொழுது பரதன் வந்து பார்த்து விடுறாரு. என்னடா மேலே ஏதோ ஒரு ராட்சசம் போகுது அப்படின்ட்டு அம்பு விடுறாரு. அந்த அம்பு போய் முதல் இது வந்து சஞ்சீவினியில் விழுது. அடுத்த அம்பு போய் ஆஞ்சநேயர் காலில் படுது. ஆஞ்சநேயர் காலில் படும்போது அவர் ராமான்னு கத்திட்டு கீழே விழும்போது பரதன் துடிச்சு போயிடுறான். ஐயோ, அண்ணன் பேரை சொல்லிக்கிட்டு யாரோ விழுறானே, ராட்சசன் மாதிரி இருக்கிறான், ஆனால் அண்ணனோட பேர் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பதறி போய் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இல்லை நான் ராமதூதன், லக்ஷ்மணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் மூலிகை எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப பரதன் வருத்தப்பட்டுட்டு என்ன செய்யறது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானாக இருந்தாலும் உன் இடத்துல அதை தான் செஞ்சுருக்கேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை, வாங்க சேர்ந்தே போகலான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்கு சஞ்சீவனி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது அந்த அந்த நந்தி கிராமமோட ஸ்பெஷல். அது யாராவது வந்தீங்கன்னா அதையும் சேர்ந்து உங்கள் டூரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க, அந்த டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் பிரயாக் வந்து பிரயாகில் திரிவேணி சங்கமம் எல்லாருக்கும் தெரியும். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 சேர்றக்கூடிய இடம். பட் இந்த வாட்டிக்கு நம்ம மழை இல்லையா, ஜூலை அண்ட் ஆகஸ்ட்னாவே மழை காலம், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது விசாரிச்சுட்டு தான் நம்ம இந்த ட்ரிப்பு பண்ணோம். ஸோ கம்மியாக இருந்தாலும் ஃப்ளட்டு போயிட்டுருக்கு. நமக்கு வெளியில் மழை இல்லை, பட் ஃப்ளட்டு போயிட்டு இருந்ததுனால தண்ணியோட முக்கூடல் வந்து நமக்கு வித்தியாசம், அதாவது சேர்ற இடம் சரியாக பார்க்க முடியல, பட் கலர் டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு புரிஞ்சுது. அது செஞ்சோம். அதுக்கப்புறம் அங்கேயே திருவேணி சங்கமம் ஓரமாகவே அம்பாள், தாயார் அலோபி தேவி அப்படின்னு ஒரு தாயார் சக்தி பீட்டம், விரல் விழுந்த இடம். ஸோ அந்த அந்த கோவிலை நம்ம சேவித்தோம்.
அது வந்து துளசி மாடம் மாதிரி சின்னதாக இருக்கும். நீர் தண்ணி தான், விக்கிரகமோ எதுவும் கிடையாது. ஸோ அந்த தாயாரை சேவிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஈவினிங் காஷிக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து காஷியில் விஸ்வநாதர், காலபைரவர், அன்னபூரணி. விஸ்வநாதர் அந்த இடத்துக்கு, அதாவது அவருக்கு சிவனுக்கு எத்தனையோ ஸ்தலம் இருந்தால் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படிம்பாங்க, அது வந்து காஷி. இந்த காஷியை மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது காலபைரவர். காலபைரவர் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, நம்ம உள்ளே போகணும், நம்ம ஒருத்தர் அங்கே போகணும்னா அவரோட பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. அவர் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா அந்த என்டையர் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு இது, ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவர் கிட்ட நம்ம போகணுன்னா, காஷி விஸ்வநாதரை பார்க்கணுன்னா முதல்ல இவர்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அன்னபூரணி. அன்னபூரணி வந்து தாயார், மொத்த உலகத்துக்கே படி அளக்கிற அம்பாள் அன்னபூரணி இருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காஷியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவராசியும் பசியும் பட்னியுமோடு இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ராத்திரி கூட பட்னியோடு தூங்க மாட்டாங்க ஒருத்தரும், ஒரு ஜீவராசியும் அப்படி இருக்காது. வேணா எங்கே பார்த்தாலும் அன்னதானம், சத்திரம், அது மாதிரி சாப்பாடு, இது டூரிஸ்ட் வர்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால யாருமே அங்கே ஈவன் எந்த ஜீவராசியுமே பட்னியோடு இருக்காது. அம்பாள் இதே போல் எல்லாருமே, உலகத்தில் இருக்க எல்லாருமே, இந்த ஒரு ஊர் மட்டும் இல்லாமல் ஊர் எல்லா இடத்துலையுமே இதே போல் பட்னி இல்லாத ஒரு நாள் கடத்தணும் எல்லாரும் அப்படிங்கிறது வேண்டி அந்த வேண்டுதல் அங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து விசாலாட்சியை தாயாரை பார்த்தோம். அவங்க இன்னொரு சக்தி பீட்டம். ஸோ உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சக்தி பீட்டம் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அவங்கள சேவிச்சாச்சு. அடுத்தது கயால், அதாவது 3னா யார் யாருன்னு கேட்பீங்க. ஒன்று வந்து திரிவேணி சங்கமமில் இருக்கக்கூடிய ஆலோபி தேவி, கயாவில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது மார்பகம் விழுந்தக்கூடிய இடம் கயா, அங்கே வந்து விரல் விழுந்தது. அலோபி தேவியில் வந்து விரல் விழுந்த இடம், இங்கே மார்பகம் விழுந்த இடம். அதுமாதிரி விசாலாட்சி தாயார், காஷியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி. ஸோ இந்த 3 தாயாருமே வந்து சக்தி பீட்டமில் வருவாங்க. இந்த சக்தி பீட்டம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன அப்படின்றது. ஸோ இந்த 3 தர்ஷனம் முடிச்சுட்டு நேற்று போல் நாங்கள் என்ன பண்ணோம், 5ஆவது நாள் புறப்பட்டு நேராக கயாவுக்கு வந்தோம். கயாவில் புத்த கயா பார்த்தோம். புத்த கயானா போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் பெற்ற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ் பார்த்தோம். லோமினியில் பிறந்தார் புத்த கயாவில், அவருக்கு அந்த என்லைட்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் போதனை கொடுத்த இடம் வந்து சாரநாத். சாரநாத் இருக்கிறது வாரணாசி. ஸோ புத்தகையா நேற்று ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ரெஸ்ட்டு, ரிலாக்ஸ்ட் ஆச்சு. நல்ல அதாவது இந்த குரூப் வந்து ரொம்ப மினிமம் சைஸ் அண்ட் எல்லாமே ஏஜ்டுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே நம்ம பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டோம், எதுவும் நம்ம ஸ்கிப் பண்ணல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அப்படி சொன்னால் கிளைண்ட்ஸ் வந்தவங்களும் எல்லா டிவோட்டிஸும் நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது அந்த பங்க்சுவலாக இருந்தாங்க, அந்த டிசிப்ளின் இருந்தது. ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறது ஸ்மூத்தாக போச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல் ஹாப்பியாக ஸ்மூத்தாக போச்சு ட்ரிப். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஒரு 5:30க்கு புறப்பட்டு வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கயா மந்திர், இது வந்து கயாசுரன் அவரோட பேரில் தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. இங்கே எல்லோரும் பித்ருக்கு அந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம். சிவனை வழிபடுறவங்க காஷியில் பண்ணுவாங்க, விஷ்ணுவை வழிபடுறவங்க இங்கே கயாவில் செய்வாங்க. ஸோ ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு நம்ம அந்த ஆத்மாவுக்கு, நம்மளோட முன்னோர்கள் அவங்க மாதிரி இருப்பாங்களே, எல்லாரோட ஆத்மாக்கும் அந்த கடைசி ரிச்சுவல்ஸ் பண்ணி திருப்தியாக விஷ்ணுவோட பாதத்தில் சமர்ப்பணம் நம்ம செய்கிறோம், நம்ம அந்த பிளேஸு. ஸோ இங்கே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சென்னைக்கு புறப்படுறோம். ஸோ கயாலே ஏர்போர்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து கனெக்டிங் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை, கனெக்டிங் ஃப்ளைட்ஸ். ஸோ சென்னைக்கு இங்கேருந்து டெல்லியிலேருந்து சென்னை, ஸோ 2 கனெக்டிங் வரும். ஹைதராபாத் வரும், இல்லைனா டெல்லி வழியாக வரும். ஸோ 2 டெஸ்டினேஷன்ஸ் வழியாக கனெக்டிங் கிடைக்கும். ஸோ நாங்கள் டெல்லி வழியாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:38க்கு நம்ம சென்னை ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரிப். நெக்ஸ்ட்டு ட்ரிப் இமீடியட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 2025 6 மந்த்ஸ் கடான்னு நம்மளுக்கு ஓடி இருக்கு. நிறைய ட்ரிப்ஸ் நார்த்துக்கே நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ப்ராப்ளி நமக்கு சவுத் கொஞ்சம் வரலாம், ஏன்னா செப்டம்பர் அக்டோபர்லாம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். சவுத்தில் வந்து ஸ்ரீசைலம், பத்ராச்சலம், அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் கேட்டிருந்தாங்க, அன்னாவரம் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோயிங் ட்ரிப்ஸ். அப்புறம் அறுபடை வீடு கேட்டிருந்தீங்க, இதெல்லாமே இதுக்கப்புறம் ஃபாலோயிங் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்துடும். அந்தந்த ட்ரிப்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போடுறேன். ஆல்ரைட், ஸோ ஸ்டே வித் சிமாட்டோஸ். தேங்க்யூ. அண்ட் இதை திரும்பியும் இதே ட்ரிப் வேணும்னு ஆசைப்படுறவங்க செப்டம்பர்லேருந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆகஸ்ட் ஃபுல்லாக மழை இருக்கிறதுனால செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஆர் எனி பீரியட், செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், தேங்க்யூ. ஸ்டே வித் அஸ் அண்ட் சைனிங் ஆஃப்.